சார் வணக்கம் சார். இன்று இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2/3 பங்கு பெரும்பான்மை இல்லை என்பது தெளிவாக தெரிந்திருந்தும், இதை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்திருந்தும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு இன்று அதை தாக்கல் செய்வதற்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? அதுலதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கிறது. பாராளுமன்றத்திலே தேவைப்படுகின்ற 2/3 பங்கு மெஜாரிட்டி அவர்களுக்கு இல்லை என்பது நன்கு தெரியும். இதை அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை தோற்கக்கூடிய அளவுக்கு மிக வலுவான எண்ணிக்கை என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தெரிந்த பிறகும் கூட இதை அவர்கள் ஒரு தீர்மானமான ஒரு நோக்கத்தோடு இதை நிறைவேற்ற முற்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னாலே இருக்கிற இந்த அல்டீரியர் மோட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது ஒரு கொடுமையான ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அந்த உள்நோக்கத்திற்கு பிறகு ஒரு சதித்திட்டமும் இருக்கிறது. என்ன சதித்திட்டம் என்றால், இந்த மசோதாவை இந்த பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது என்று சொன்னால், அது நியாயமான வழிமுறைகளின் மூலம் வருகின்ற நம்பிக்கை அல்ல. எப்படி கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே 145 உறுப்பினர்களை வெளியே அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடத்தி பல முக்கியமான சட்டங்களை அவர்கள் ஒருதலை பட்சமாக நிறைவேற்றிக் கொண்டார்களோ, அதை போல இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தையும் நிறுத்த முடியும், திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2/3 மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பார்லிமெண்ட்ல இல்ல, பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், யார் உள்ள இருந்து வாக்களிக்கிறார்களோ அவர்களில் 2/3 பங்கு தான் வேணும். அப்போ இதை கொண்டு வரும்போது திட்டமிட்டார்கள் சொன்னால், ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு விவகாரத்தை கிளப்பி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு 100 உறுப்பினர்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளியே அனுப்பித்து விட்டு மறுநாள் வாக்கெடுப்பு நடத்திட்டா இதை நிறைவேற்றலாம். அதை போல மாநிலங்களவையில அவர்களுக்கு அவர்கள் யாரையெல்லாம் பயமுறுத்த முடியுமோ, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட பல்வேறு கட்சிகளிலே பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து விசாரணையில் வைத்திருக்கிறார்கள். அதை எதிர்கொள்ளுகிற கட்சிகளை சார்ந்தவர்களை மிரட்டி அந்த வாக்கெடுப்புக்கு வரவிடாமல் செய்யலாம். ஆகவே இப்படியெல்லாம் இந்த சாமபேத தான தண்டம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல எந்த விதமான அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான வழிமுறைகளை பின்பற்றி இதை எப்படியும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார். இது துடிப்பதற்கு, இதை நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம்? இது ஏன்னா இது இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல. இது ஒரே நாடு ஏன் இங்கே தேர்தல், அதான் அடுத்த கோஷம். அதாவது முதல்ல குடும்ப கட்டுப்பாடு எப்படி வந்ததுன்னா, நீங்க 1960களில் பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் எப்படி இருக்கும்னா, ஒரு தந்தை ஒரு தாய் 3 பிள்ளைகள் இருக்கும் கீழே. அதற்கு பிறகு ஒரு 5 வருடம் கழித்து அதை நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு மாத்தினாங்க. அதற்கு பிறகு ஒரு 10 வருடம் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாத்தினாங்க. 2 பேர் ஒருவராச்சு. அதற்கு பிறகு என்ன வந்ததுன்னா, நாம் இருவர் நமக்கே மற்றொருவர் அப்படின்னு கடைசி கோஷம். அதாவது குழந்தைகளே வேண்டாம், நமக்கு எதுக்கு குழந்தைகள். அதை போல அடுத்த கோஷம் என்னன்னா, தேர்தல் எதற்கு? ஒரு தேர்தல் ஒரே தேர்தல், ஒரு ஆட்சி முறை, ஒரு அதிபர் ஆட்சி முறையை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி என்று சொல்வதற்கான முன் நகர்வு தான் இது. ஆகவேதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப கடுமையாக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி மிக கடுமையாக இருக்கிறது. சில மாநிலங்கள் தங்களுடைய அடையாளங்களே இறந்து விடுவார். இப்ப 2029ல இதை அமல்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய சட்டமன்றத்திற்கு 2 ஆண்டுகள் போயிடும். 5 ஆண்டுகள். இப்ப 2026ல நடத்தப்படக்கூடிய தேர்தல், அது 2026ல நடத்தப்படக்கூடிய தேர்தல் 5 வருஷம் கழிச்சுதான் அது போகணும். ஆனா அது 2029 முடிஞ்சு போகும். ஆனா உத்தரப்பிரதேசத்திற்கும் உத்தரகாண்டுக்கும் கூட 2 ஆண்டுகள் கிடைக்கும். இது ஒரு பெரிய அனாமலி. இதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மாநிலங்களை அழித்து நகராட்சிகளாக ஆக்குவது, அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடித்தளத்தையே அடித்து நொறுக்குவது, எதிர்காலத்தில் தேர்வதே இல்லாமல் செய்வது, இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம்.